Hi friends, welcome to our channel Lakshya Lifestyle. இந்த வீடியோல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான vlog தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். இப்போ நான் பைக்ல எங்க போயிட்டு இருக்கேன்னா திருக்குறங்குடி நம்பிராயர் கோவிலுக்கு தான் போயிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் டே. ஏன்னா இன்னைக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட் சங்ககிரியில இருந்து எங்களுக்கு சிவ சின்னமான ருத்ராட்சம் கிடைச்சிருக்கு. வீட்டுக்கு பார்சல் அனுப்பி வச்சாங்க. அது ஃபர்ஸ்ட் டைம் கட்டியிருக்கோம். ஸோ பகவானை தரிசனம் பண்ண ஆசையா இருந்துச்சு. அதனால கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம். இப்போ நாம திருக்குறங்குடி ஊருக்குள்ள என்ட்ரி ஆயிட்டோம். யாரெல்லாம் திருக்குறங்குடி நம்பி கோயிலுக்கு போயிருக்கீங்களோ அவங்கெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கோயில் ரொம்ப அழகா இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்பி கோயிலுக்கு வராதவங்க இந்த வீடியோல கோயிலுடைய அழகை நீங்க பார்க்க போறீங்க. கோயிலுக்கு வந்தாச்சு. பைக்கு பார்க் பண்ணிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். மாசி திருவிழா வந்துட்டு அதனால பந்தெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த கோயில் பக்கத்தில் போட்டிருக்காங்க பாருங்க. நான் இப்போ உங்களுக்கு அந்த பந்தலை காட்டுறேன். பார்த்தீங்களா? நல்லா இருக்கா? நல்லா டெக்கரேஷன் மேலெல்லாம் பண்ணியிருக்காங்க. 11 நாள் இந்த ஃபங்க்ஷன் நடக்கும். 5 கருட சேவை இந்த ஃபங்க்ஷனில் நடக்கும். இந்த கோயிலில் 2 யானை இருக்கு. அதில் ஒன்று இது. இங்கே உள்ள சிற்பங்கள்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இந்த சிற்பங்கள்லாம் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கு. நாங்கள் இப்போ கோயில் உள்ள போயிட்டு பகவானை தரிசனம் பண்ணிட்டோம். பிரகாரமாக நாங்கள் சுற்றி வந்துட்டோம். இப்போ காலபைரவர் சன்னதி முன்னாடி இருக்கிற அருள்மிகு மகேந்திரகிரி நாரதர் சன்னதிக்கு முன்னாடி உட்கார்ந்து பார்சலை பிரித்து ருத்ராட்சத்தை கட்டிக்கிட்டோம். அப்புறம் இந்த பார்சலுடைய எங்களுக்கு சில பேப்பரும் வந்திருக்கு. அதில் ஓம் நமச்சிவாயன்னு 108 தடவை எழுதக்கூடிய ஒரு ஷீட் 4 இருந்துச்சு. இப்போ நான் அதை எழுத போகிறேன். நான் கோயிலுக்கும் பவுச் எடுத்து போயிருந்தேன். அதில் பென்சில் எல்லாம் எடுத்துகிட்டு போயிருந்தேன். அப்படியே சிவன் முன்னாடி இருந்து சிவனை கும்பிட்டு எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு சிவனை ரொம்ப பிடிக்கும். நான் சிவன் ஃபேன். இந்த ஷீட்டில் ருத்ராட்சத்தை பற்றி நிறைய ஒரு அதோடைய பயன்கள்லாம் கொடுத்துருந்தாங்க.
முதல்ல வந்து அதில் வந்து என்னுடைய பேர் அப்புறம் டேட் அதில் கொடுத்துருந்துச்சு. நான் அதை வந்து எழுதினேன். அதுக்கப்புறமா அதில் ஓம் நமச்சிவாய் எழுதுறது கொடுத்துருந்தாங்க. முதல்ல அந்த பிரார்த்தனை விபரம் அப்படின்னு அதில் கொடுத்துருக்கோம். அதை வந்து எழுதிட்டு அப்புறமா தான் ஓம் நமச்சிவாய் எழுதணும். இன்னைக்கு நாள் சூப்பராக போச்சு. அற்புதமான ஆலய தரிசனம் பார்த்தாச்சு. ஸ்ரீ நம்பி பெருமாளையும் சிவபெருமாளையும் சூப்பராக நாங்கள் கும்பிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். வெளியே வரும்போது இந்த யானையை நான் பார்த்தேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக வருது. நான் யானையை பக்கத்தில் போய் பார்த்தேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.